வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், அதிக அளவில் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியிடம் கேரள அரசு வலியுறுத்தல். வயநாட்டில் நிலச்சரிவு பாதித்த இடங்களை ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உடன் சென்று ஆய்வு. கேரள மாநிலம் வயநாடு பெய்லி பாலத்தில் பிரதமர் மோடி ஆய்வு. மீட்பு பணிகளுக்காக ராணுவத்தினரால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலத்தில் நடந்து சென்று ஆய்வு. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். சூரல்மலை, முண்டக்கை பகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை. கேரளாவில் பிரதமர் ஆய்வு செய்து பேரிடராக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கைவிரித்தது மத்திய அரசு. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 2022 டிசம்பர் முதல் 2024 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன் வழங்க நடவடிக்கை. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடியில் வேளாண் தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தொடக்கம். திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை தொடங்கியது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. தமிழகத்தில் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. நாளை ஈரோடு, கோவை, நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு கருப்பு சட்டையுடன் வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. வேறு உடை மாற்றி வருமாறு காவல்துறையினர் திருப்பி அனுப்பியதால் சர்ச்சை. ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தினால் மன அழுத்தம் வராது. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை பெருக்குவதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை. தொழிலதிபர்கள் மற்ற மாநிலங்களில் தொழில் தொடங்கி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருத்தணி அருகே தங்கை மகளுக்கு வழங்கிய சீதனத்தை திருப்பி கேட்டு தொல்லை கொடுத்த தாய் மாமன். சினிமா பாணியில் ஊர்வலமாக எடுத்து சென்று சீர்வரிசையை திருப்பி கொடுத்த தங்கையால் பரபரப்பு. பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக 2018ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட புகார்.
விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக திமுகவைச் சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு பதவியேற்பு. மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா IAS கிட்டுவுக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்து. கோவை உக்கடம் மேம்பாலத்தில் அதிமுகவினர் கட்டிய கொடிகளை அகற்றிய காவல்துறையினர். கட்சி கொடிகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சின்னத்திரை நடிகை சித்ரா மர்ம மரண வழக்கில் கணவர் ஹேம்நாத் நிரபராதி. திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தன் மீதான பொய் குற்றச்சாட்டுகளை தயாரிப்பாளர் சங்கம் 24 மணி நேரத்திற்குள் திரும்ப பெற வேண்டும் என கெடு விதித்து நடிகர் விஷால் கடிதம். மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் 7 மணி நேரம் நடைபெற்ற CBI விசாரணை நிறைவு. முக்கிய ஆதாரங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக தகவல். சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு. போக்குவரத்து காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1500 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். புதிய பேருந்துகளின் எண்ணிக்கை படிப்படியாக 7200 அதிகரிக்கப்படும் என்றும் உறுதி. 7200 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய புத்திரங்களாலே 10 பேருந்துகளை முதற்கட்டமாக தருமபுரி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பெண்களின் தலையில் ஆவேசமாக தேங்காயை சிதறவிட்ட பூசாரியால் பரபரப்பு. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி போராடிய அவரது மனைவி போர்க்கோடி ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. வங்கிகளில் டெபாசிட் வைப்பது நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கவலை. மக்களிடம் நிதி திரட்ட வங்கிகளில் புதுமையான மற்றும் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் RBI இயக்குநர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தல். ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ கடந்து வந்த பாதை. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு வீடியோ வெளியிட்டது இஸ்ரோ. டெல்லியில் காந்தி நினைவிடத்தில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மரியாதை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் ஆம் ஆத்மியினருடன் சென்று தியானம்.